எல்லாரும் சொல்றீங்களா உச்ச நடிகர் இது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? நான் வந்து உச்ச நடிகர் கிடையாதுடா, நான் எச்ச நடிகர் அப்படின்னு இருக்கா. அவன் டேஸ்ட் இவ்வளவு கேவலமா இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறான், அவ்வளவுதான். வேற என்ன சொல்ல முடியும்? என்னன்னா அவன் அந்த மீட்டிங்ல பேசும்போது சொன்னான் விஜய், என்னன்னா ஓம் சக்தி பராசக்தி திமுக தீய சக்தின்னா. இப்போ எப்படி மாறிச்சு தெரியுங்களா? ஓம் சக்தி பராசக்தி, விஜய் மகனுக்கு தீசா சித்தி. இது இப்போ முதல் ஒன்று இருக்கு. ஊருக்கு தெரிஞ்சு இன்னொன்று இருக்கு. அவங்களும் வருவாங்க. அவங்க 2 பேர் பேசினால, ஓ அவரும் வராரா? ஓ அவங்களும், ஆமா அவங்களும் வராங்க. இவங்க தான் அவங்களா சார்? ஆமா சார், அவங்களும் வராங்க. நியூஸ்மேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேகர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். விஜய் இன்னைக்கு அட்டகாசமாக கண்கொள்ளா காட்சி. சோஷியல் மீடியா பேசின அத்தனை வாய்க்கும் ஒரு பூட்டா? ஆமா, நீங்க என்னடா நீங்க பேசுறது, நாங்க பாடுறா நாங்க வரோம், நீங்க என்ன இது என்ன வதந்தி சலசலப்பு சிறுப்புன்னு எல்லாம் பேசுறீங்க பாருங்க அப்படின்ட்டு. வீட்டை விட்டு வெளியே வர சொல்லுது. நாங்க வரோம் பாரு ஜோடியா, 2 பேருமே வரண்டா. இது தனியாக தான்டா கூப்பிட்டீங்கன்னா, வீட்டை விட்டு வெளியே வந்தானா சொல்லுங்க, 2 பேருமே வரண்டா. நீங்க கெனிஷாவும் ஜெயம் ரவி ஒரே காஸ்டியூம்ல வந்தாங்க தம்பிங்களா, ஒரே கலர்ல ஒரே காஸ்டியூம், அதே சாயல். இன்னைக்கு திரிஷாவும் விஜயும் ஒரே கலர் காஸ்டியூமு. ஒரு கல்யாணம், கல்பாத்தி அவர்களோட குடும்ப கல்யாண விழாவுக்கு 2 பேரும் ஒன்றா போயிருக்காங்க. இது எப்படி பார்க்கறது? ஊர்வாயெல்லாம் மூடுறதுக்கான ஒரு வேலையாது. குறிப்பாக ஊர்வாயை மூடுறது கிடையாது, ஊர் இன்னும் தான் பேச தான் போகுது. ஊர்வாயை மூடம் கிடையாது. நீங்கள் எல்லாரும் நீங்கள் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, வந்து அவங்க ஆளுங்களே நிறைய பேர் வந்து உச்ச நடிகர் சொல்லியிருக்காங்க. நான் உச்ச நடிகர் இல்லை, எச்ச நடிகர்ன்றதை காட்டியிருக்கான், அவ்வளோதான். இதில் வேறு என்ன சொல்கிறது இருக்குது? எல்லாரும் சொல்கிறீங்களா உச்ச நடிகர் இது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? நான் வந்து உச்ச நடிகர் கிடையாதுடா, நான் எச்ச நடிகர் அப்படின்னு இருக்கா. அவன் டேஸ்ட் இவ்வளோ கேவலமாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறான், அவ்வளோதான். வேறு என்ன சொல்ல முடியும்? அவன் இப்போ விஜய் பார்த்தா கூட என்னடா, ஏண்டா உன் டேஸ்ட் என்னடா இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படிதான் நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். உங்க சாயில ஒரு கேள்வி கேட்கணும்னா, கண்ணகி பத்தினி சிரிக்காதீங்க சார். சார் இல்ல சார், நாளைக்கு சார் இதே இருங்க, நான் என்ன கேட்குறேன் இருங்க, நான் ஒன்று கேட்குறேன். இதே த்ரிஷாவே நாளைக்கு வந்து நான் கண்ணகி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட ஒன்றும் செய்ய முடியாது. ஆமா, யாருங்க கோவலன் கேட்டா என்ன சொல்லுவீங்க? இதோ இவரு தாங்க கோவலன், இவர் தான் கோவலன் கூட சொல்லலாம். சங்கீதா கூட சொல்ல முடியாது, நான் கண்ணகின்னு சொல்ல முடியாது. உலகம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்களே, அவங்கள ஐட்டம் பண்ணிடும். இது சங்கீதா அவர்களே. ஆமாம், சங்கீதா ஐட்டம் சொல்லிச்சுல்ல, எவனோ சொல்ல வச்சானுங்க. எப்படி நடக்குது பாருங்கன்ற. த்ரிஷா கண்ணகி, சங்கீதா ஐட்டம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா உலகம்? எப்படி இருக்கு பாருங்க. ஒரு குடும்ப பொம்பளை வந்து ஐட்டம் ஆயிட்டா, ஆனால் ஒரு நடிகை வந்து கண்ணகி ஆயிட்டா. குஷ்பு வந்து தன்னை வந்து கண்ணகின்னு சொன்னாங்களா, அப்போவே வந்து அந்த கண்ணகிக்குள்ள அந்த மரியாதைலாம் போயிடுச்சு இல்லையா? இந்த உலகம் அதையும் கூட வந்து எந்த கேள்வி கேட்காம, சார் அவங்களுக்கு கோயில் கட்டினவங்க தான் சார் இந்த மக்கள். நீங்கள் இது திரும்பி குஷ்பு கோயில் கட்டினாங்க, அது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி. அது அப்படி எதுவும் நடக்கவே கிடையாது, அப்படி எதுவும் கிடையாது. அப்படி ஒரு பில்ட் பண்ணது உண்மைதான். கட்டுறதுக்கு ஒரு பிட் நோட்டீஸ் போட்டானுங்க, அவ்வளோதான். தவிர அது வந்து கோயிலெலாம் கட்டல. அதை வந்து அவங்க பெருமையாக போட்டிருக்காங்க. நீ இணையத்தில் போய் பார்த்துக்கலாம், அப்படி எதுவும் கட்டவே படல, அது வேறு விஷயம். ஆனால் சமீபத்தில் அவங்க சொன்ன அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த ஏயு மேட்ரு, அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு, அந்த சம்பவம் நடக்கும்போது சொன்னாங்க, நான் கண்ணகி மாதிரி வந்தேன். அப்போவே கண்ணகி மேலே உள்ள மரியாதை போயிடுச்சு. புரியுது நான் சொல்கிறது? கண்ணகின்றது வந்து இப்போது நான் சொல்கிறேன் சார், நமக்கு காவியங்களை நம்ம ஒரு காவியமாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். ஸோ அந்த பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய வந்து ஒரு பிம்பங்களை எல்லாத்தையும் வந்து தகர்க்கிறதுன்னு ஒன்று நடக்குது பார்த்தீங்களா? அது இங்கே நடக்குது தமிழ்நாட்டில். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷமாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த அடையாளங்கள் வந்து சிதைக்கப்படுது. தமிழர்களுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், இதனுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடியது எல்லாமே சிதைக்கப்படுறதை நான் பார்க்குறேன். அப்படிலாம் இதெல்லாம் வந்து திட்டமிட்டு பேச வைக்கிறது தான் இது. எப்படி கண்ணகிக்கும் இவங்களுக்கும் குஷ்புக்கும் என்ன தொடர்பு யோசிச்சு பாருங்கள். பேச முடியுமா, சொல்ல முடியுமா? கடந்த காலத்தில் எவ்வளோ அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது. இது மனமாகறதுக்கு முன்னாடி உறவு வச்சுக்கலாம்னு சொல்லி பேசின குஷ்பு, நான் கண்ணகி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொன்னதெல்லாம் எப்படி எடுத்துக்க முடியும்? சரியா? அந்த மாதிரி இப்போ நாளைக்கு திரிஷா கூட சொல்லலாம். என்னன்னு கேட்டால், நான் கண்ணகிங்க,
கண்ணகி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அதுதான் சொல்லலாம். இந்த உலகம் வந்து நான் கேட்டேன்னா வந்து சங்கீதா வந்து ஹைட்டுங்க. சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி வந்து பணம் கொடுத்து செய்ய வைக்கப்படுது. ஆனால் கற்புக்கரசி த்ரிஷா அவங்க இல்லை எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சம்மந்தம் இல்லை, அவங்க அப்படி சொல்லவே கிடையாது. சம்மந்தம் இல்லைன்னா சொல்லலை. நான் வந்து எந்த அரசியல் கட்சியும் சாரல, தனிப்பட்ட விஷயத்த பேசாதீங்க. இப்போ இதுவும் அதான் சொல்லுவாங்க, இப்போ அதான் சொல்லப்படும். இது சொந்த கருத்து சார். நம்ம சராசரி குடும்பத்தில் தான் சார் நம்ம சொல்கிறோம். நான் இப்போ கூட நான் சொல்கிறேன், அடுத்தவங்களுக்கு கண்ணீருக்கு ஆளாகாமல் வாழறது ஒன்று இருக்குது சார். அடுத்தவங்களுடைய கண்ணீருக்கு ஆளாகாமல் ஒன்று. ஆனால் அது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இந்த சினிமா துறையை வந்து சார்ந்தவங்க பலரும் சரி, அல்லது அந்த துறை அல்லாத பிரபலங்களும் சரி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக தகர்த்தெறிஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் கிடையாதுங்க, யார் வேணா இப்படி வேணா வாழுங்க. அவள் அழுதாண்டாங்க பெரிய இது, அழுதுட்டு போனோம். ஸோ ஒரே வீட்டிலே வாழறதே பார்த்துமே சார். ராதிகா, சரத்குமார், அவங்களோட சரத்குமாருடைய முதல் மனைவி, அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைகள், இவங்கெல்லாம் ஒன்றா ஒரே வீட்டிலே வாழறது அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. வெர்ச்சுவல் வாரியர்ஸோட அந்த வார்த்தை இது வந்து சங்கீதாவை தூண்டி விட்டது வந்து சங்கீதா ஐட்டம் அவங்கள தூண்டி விட்டது வந்து திமுக தீய சக்தி தான். ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு இன்னைக்கு வெளியே வராங்க சார்? அதெல்லாம் வந்து ஒரு அப்போ இந்த 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 அடி, அதாவது விஜயும் த்ரிஷாவும் ஒரு திருமணத்துக்கு போனது வந்து நேரடியா திமுகவை தாக்குறாங்க. திமுகலாம் கிடையாது சார். நீ என்ன பேசுறது அப்படின்னு அப்படி கிடையாது. இது என்ன தெரியுங்களா, 2021 இவங்க ஏன் அமைதியாக இருந்தாங்கன்னு கேட்குறதெல்லாம் வந்து அவங்க குடும்பத்தில் 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, படிப்பு இருக்குது, எதிர்காலம் இருக்குது. சடனாக ஒரு முடிவு எடுத்துட முடியாது. ஒரு மனுஷன் மாறுவான். ஏன்னா முழுக்க முழுக்க இது சபலத்துக்கு உண்டான பிரச்சனை. சில நாள் இந்த ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இது வந்து கொஞ்சம் விட்டு பிடிக்கலான்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம். அது தாண்டி பிள்ளைகள் படிப்பு பாதிக்கப்படும், இப்போ போய் கோர்ட்டு கேஸுன்னு போயிருந்தா படிப்பு பாதிக்கப்படும்னு நினச்சிருக்கலாம். ஸோ இப்படிலாம் நிறைய இருக்குது. எடுத்தங்கவுத்துன்னு உடனே செஞ்சிட முடியாது இது எதையுமே. அதனால் வந்து இதுதான் காரணமே தவிர, கணவன் மாறுவான் ஒரு கட்டத்துக்கு மேலே மாற மாட்டான்னு தெரிஞ்சிட்ட பிறகு அவங்க வந்து களத்தில் இறங்கி பண்ணுறாங்க. இப்படி நான் சொல்கிறேன். இதை ஏன் இப்போ கேட்டாங்க அப்போ கேட்டாங்கன்னா சொல்ல முடியாது ஒன்று. அப்புறம் நீங்கள் இன்னொன்று சொன்னீங்களா, டிஎம்கே தான் இதுக்கு பின்னாடி இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா. ஒரு குடும்ப நட்புன்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சில ஆறுதலான வார்த்தைகள் சொல்லத்தான் செய்வாங்க. ஆனால் அதை தாண்டி வந்து முழு நேர வேலையாக இதை செய்ய மாட்டாங்க. அதுக்கிட்ட ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை. இப்போ வந்து நம்ம எதிர் வீட்டில் இருக்கிறாரு, அவர் குடும்ப பிரச்சனையாக இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி சார்னா ஆறுதலாக கேட்பாங்க. அதில் நண்பர்கள் வந்து கேட்டிங்கன்னா என்னப்பா அது பிரச்சனை, அதுக்கு சொல்யூஷன் சொல்லலைனா கூட, டிக்டேட் பண்ணலைன்னா கூட ஒரு காது கொடுத்து கேட்பாங்க. இப்போ நான் கேட்குறேன், இதே சங்கீதா அவர்களுக்கும் பேபின்றேன் சங்கீதா அவர்களுக்கும் அஜித் மனைவி ஷாலினி அவர்களுக்கும் நல்ல நட்பு இருக்குது. அவங்க சில கருத்து இவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அவங்க வந்து அதை கேட்பாங்க, அவ்வளோதான். அது அவங்க டைரக்ஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட முடியுமா? எனக்கு இதில் ஒரு சந்தேகம் சார். ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அந்த வார்த்தை, என் தலைவன் வெளியே வந்தால் ஏன் வெளியே வரலன்னு சொல்கிறீங்க, என் தலைவன் வெளியே வந்தால் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அதே தலைவன் கல்யாணத்துக்கு போயிருக்காரு. அது மாதிரி எதுவும் நம்ம செய்தி பார்க்கல. அதுதான் சார் இதை சொன்னா தான் இந்த தற்கொலைகள் யோசிக்கணும். இப்போ நான் கேட்குறேன், இப்போ அவன் கல்யாணத்துக்கு போயிடும், அதுவும் கல்பத்தி அகோரமுடைய அது வந்து ஒரு சினிமா துறையை சார்ந்தவ கல்யாணம். இப்போ நான் கேட்குறேன், எப்படி பார்த்தாலும் அந்த பகுதி மக்களுக்கு தெரியல இங்கே வந்து இன்னாருடைய கல்யாணம் நடக்குதுன்றது. எப்படின்னா அந்த பகுதி மக்கள் அந்த வந்து அந்த சினிமா வட்டாரத்தில் இப்படி பல கார் பின்னாடி அவ்வளோ கூட்டங்கள் நான் தெரியும் சார். இது சீன் முழுக்க முழுக்க தனக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறதா காட்டுறதோட சீன். சாதாரண அப்பாவி மக்கள் இருக்காங்களா, அப்பாவின்னு தான் நான் சொல்லுவேன். நான் இப்போ எங்கே போனாங்கன்னு தெரியல சார் இந்த லைவ் போடுறவங்க. சார் அதுதான் நான் சொல்கிறேன். அவர் கால் பண்ணி இப்போ சொல்லுங்களா பார்க்கலாம். இது இப்போ இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எச்ச பசங்க இருக்கிறானுங்களா சார் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சார், நான் கேட்குறேன். இப்போ சொல்லுங்களா பார்க்கலாம், இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். வெளியே வந்தார் காட்ட வேண்டியது. அதான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் கூட வந்து நார்மல் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க சார், நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் இருக்கிறாங்க தான் சார். அவனால் நம்ம என்ன செய்யுது, நம்ம சமகாலத்தில் அவங்களோட சேர்ந்து நம்ம வாழறோன்ற அந்த விரக்தி தான் நம்மக்கிட்ட இருக்குது. அவ்வளோதான். நம்ம வேறு என்ன செய்ய முடியும்? அவனும் பத்திரிகையாளர் சொல்லிக்கிறான், நம்மளும் பத்திரிகையாளர் சொல்கிறோம். இல்லை, விஜய் மீது ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படும். பிம்பம் தான் முழுக்க முழுக்க செயற்கையான பிம்பம் சார். அதெல்லாம் தூளாயிரும். இப்போ இது போல விஷயத்தில் இந்த அதாவது பச்சையாக மக்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறாரு, ஆமாம் எங்கள் 2 பேருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு. அதுதான் சார். இப்போ ஒரே கலர் உடை அதுதான் சார். இப்போ என்ன பண்ணுவ நீ, என்ன பேரை சொல்லிட்டு மிரட்டியா நீ? அது இதே ஒன்று தான் மீனிங்கு. எதுவும் தெரியுங்களா? என்ன பேரை சொன்னா
சொல்லு பேர் சொல்லு. சங்கீதா அவர்கள் வந்து பேரை பேரை சொன்னாங்க இல்லையா? ஆமாம், இதை இவங்க தான். அதை தான் நான் அன்றைக்கே சொன்னேன். அவங்க பேரை சொல்கிறதுக்கு தயங்குறாங்க. நான் சொன்ன பேரை நான் தான் முதல்ல சொன்னேன். யாருமே சொல்லவே இல்லை. ஐயோ தயங்குனாங்க. ஐயோ கோர்ட்டில் கேஸை போட்டேன். கேஸ் இல்லை, தலையே போனாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்லிட்டேன் சார். சங்கீதா வந்து அவங்க குறிப்பிடுறது ஒரு நடிகை இல்லை, பல நடிகைகள் இருக்கு, ஆதாரங்கள் இருக்குன்றாங்க சார். நான் தான் சொல்கிறேன்ல சார், இது இப்போ முதல் ஒன்று இருக்கு. இது முதல் ஒன்று இருக்கு. ஊருக்கு தெரிஞ்சு ஒன்று, ஊருக்கு தெரிஞ்சு இன்னொன்று இருக்கு. அவங்களும் வருவாங்க. அவங்க 2 பேர் பேசினால அவர் வர்றேன்னு சொல்றாங்க. அவர் எப்போ வருவாரு? அவரும் வராரு. அவர் தனியா வரல, கூட இவரையும் கூப்பிட்டு வர்றாரு. ஓ, அவரும் வராரா? ஓ அவங்களும். ஆமா, அவங்களும் வராங்க. இவங்க தான் அவங்களா சார்? ஆமா சார், அவங்களும் வராங்க. ஓஹோ, அவங்களும் வராங்க. அவங்களுக்கு இவங்க போறது தெரியுமா தெரியாதா? தெரியும். அவங்களுக்கும் தெரியும், இவங்களுக்கும் தெரியும். 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங். ஆமா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வரப்போறாங்கன்றது அவங்களுக்கும் தெரியும். ஓ, யாருக்கு தெரியும்? அவங்களுக்கும் தெரியும். இவங்களுக்கு இவங்களுக்கு அவங்க வரப்போறாங்கன்றது இவங்களுக்கு தெரியும். இவங்க ஏற்கனவே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரோட வந்து தொடர்பு இருக்குன்றது அவங்களுக்கும் தெரியும். ஸோ அவங்களும் இவங்களும் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆமாம், இந்த 2 விஷயம் தெரியாது, இவங்க தான் பிரச்சனையில் மாட்டிருக்காங்க. இப்போ புரியுதுங்களா? இதுதான் மேட்டர். அதனால தான் அந்த டிவிகேக்கு வந்து ஏற்கனவே சொல்லியாச்சு மீனிங் என்னன்றதை பலரும் சொன்னாங்க. டிவிகேக்கு இதான்டா மீனிங்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போது இந்த நாய்கள் இருக்குதுங்களா, இந்த நாய்ங்கன்னா இந்த விஜய் கூட இருக்க இந்த அடுத்த கட்ட நாய்கள்லாம், அடுத்த நாய்கள்லாம் இருக்குல்ல, அந்த நாய்கள்லாம் வந்து என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இது ஐட்டம், இது கேஸு. யார்? சங்கீதா விஜயோட மனைவி. ஆமாம்மா, ஐட்டம் கேஸு. இது எங்கள் அண்ணி. யார்? கண்ணகி. ஆமாம், எங்கள் அண்ணியை யாரும் குறை சொல்லிடாதீங்க சார். இவனுக்கு இது எல்லாத்துக்கும் யாரை திரும்ப உதாரணம் எடுக்கிறானுங்க. ஆனால் ஊரெல்லாம் பொண்டாட்டி இருக்காங்க சார். அதை தான் சார் நான் சொல்கிறேன். இல்லை சார், பசங்க அவங்க தாவேக்கா சார். ஆமாம், இருக்கட்டும். என்ன அதை சார், அதான் அதான் சொன்னோம் சார். எப்போ வந்து அதனால தான் நான் சொன்னேன், ஒருத்தன் வந்து ஒரு கட்சியோட தலைவன் வந்து தலைவனாக பார்க்காம ஆசை நாயகனாக பார்க்கக்கூடிய தொண்டிகள்லாம் யார்? தொண்டர்கள் தான் தொண்டிகள். அவன் தானே சொல்கிறான் நண்பா நண்பின்னு. அப்போ தொண்டி தானே சொல்லணும். என்ன தொண்டின்னு தான் சொன்னேன். நீங்கள் தொண்டி கிண்டின்னு போட்டுறாதீங்க ஏதாச்சும், சரிங்களா? தொண்டி. ஸோ தொண்டிகள் வந்து ஆசை நாயகனாக பார்க்குறாங்க, தலைவனாக பார்க்கல. விஜய த்ரிஷாவுக்கு போட்டியா? த்ரிஷாவுக்கு கடும் போட்டி இருக்குது சார். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்குது சார் போட்டி. இது கடும் போட்டி இருக்குது. ஒன்று சொல்லட்டுமா, நான் ஒருபோதும் வந்து எல்லாரும் சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் இப்போ கூட காலை ஒருத்தர் ஃபோன் பண்ணார் ஒருத்தர். சார் என்ன சார் போகிற போக பார்த்தா அவங்க சொன்ன மாதிரி சிஎம் ஆயிடுவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஆசை எதானே சார்? அவங்க ஆசை ஒரு விஷயம் நான் சொல்லட்டுங்களா சார்? சில உதாரணங்கள் சொல்கிறேன் கேட்டுங்க. இது சீரியஸான விஷயம், ஜோக் கிடையாது, சிரிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சில தலைவர்களுடைய வாழ்க்கையில் சில பெண்கள் உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. பேரை பகிர்னு நான் சொல்ல விரும்பலை, அது நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிடும், சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வந்து மிகப்பெரிய போராளி. ஆனால் அவருக்கு மனைவி இருந்தாங்க, பிள்ளையும் ஒரே ஒரு பிள்ளை இருந்தார், இதெல்லாம் உண்டு. ஆனாலும் வந்து ஒரு பெண் ஐஏஎஸ் வந்து இவருடைய துறையை கவனிக்க வராங்க. அப்போ பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கும்போது அவர் துறையை கவனிக்க வரும்போது போராளியாக இருக்கிற வரைக்கும், கட்சியில் பெரிய நிர்வாகியாக இருக்கிற வரைக்கும் தொடர்பு ஏற்படுதா, நல்லா கவனிங்க. ஆனால் ஒரு கட்டத்தை தாண்டி இந்திரா காந்தி அவர்களால் வந்து சிறை வைக்கப்படுறார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி சமாஜ்வாதி கட்சின்னு ஏதோ ஒரு கட்சி தொடங்குறாரு. வந்து அதில் வந்து தொடர்ந்து பயணிக்கிறாரு. அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக கூட ஆயிடுறாரு, சரிங்களா? அப்போ அந்த துறையை கவனிக்க வந்த ஒரு ஐஏஎஸ்க்கு அவங்க கணவரும் ஐஏஎஸ். ஆனால் இவரோடு சேர்ந்து தொடர்பு ஏற்பட்டு அதற்கு பிறகு டைவர்ஸ் அவங்கள பண்ணுறாங்க. யாரை பண்ணுறாங்கன்னா அந்த ஐஏஎஸை டைவர்ஸ் பண்ணிவிட்டு இவருக்கு வந்து லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்னு ஏதோ சொல்கிறீங்க இல்லையா, லிவிங் டுகெதர், அது மாதிரி இவங்க ஒன்றா சேர்ந்து வராங்க. இது ஒன்று. அதுக்கு பிறகு 2வது வருஷம் காஞ்சிராம் வந்து மிகப்பெரிய லீடர், அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கிட்டத்தட்ட பீகாரில் நான் சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட சில அப்போது வந்து ஒருங்கிணைந்த இந்த போபால், மத்திய பிரதேஷ், அப்புறம் வந்து பீகார், இதெல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு வட மாநிலமாக இருந்தது இல்லையா, ஒரு குறிப்பிட்ட. அப்புறம் தான் பிரியுது, பீகார் மத்திய பிரதேஷ்னு சொல்லி பிரியுது.
அப்போது அந்த காலகட்டத்தில் 80கள் வந்து தொடக்கத்தில் வந்து ஒரு சின்ன இயக்கமாக இருந்து மெல்ல 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 வளர்ந்து கிட்டத்தட்ட வந்து வட இந்திய மக்களால் வந்து இன்னொரு அம்பேத்கராக பார்க்கப்பட்டவர் தான் கான்ஷி. கண்டிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சி உருவாக்கி பகுஜன் சமாஜ் கட்சின்னு சொல்கிறார். அவருக்கும் இந்த பார்த்திங்கன்னா அவரை பின்தொடர்ந்து வந்த மாயாவதிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்படி இப்படி சில செய்தி எப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அப்படி இருந்தது அந்த மாதிரி ஒன்று இருந்து ஒரு கட்டத்தில் வந்து வரலாறு நான் சொல்கிறது ஏதோ போகல, இதெல்லாம் வந்து வரலாறு பதிவு செய்யப்பட்டது இதெல்லாம் சரிங்களா. அவங்களுடைய காஞ்சிராம் குடும்பத்தை சார்ந்தவங்க வந்து ஒரு கட்டத்தில் வந்து மனு போடுறாங்க. லோக்கல் அத்தாரிட்டியிலேருந்து பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் மனு போட்டு மீட்டு எங்களுக்கு கொடுங்க. யாரை மீட்டு கொடுங்க? அவர் படுக்கையாயிடுறார். யார்? காஞ்சிராம் வந்து படுக்கையாயிடுறாரு. யாருடைய பிடியில் இருக்கிறாருன்னா மாயாவதி பிடியில் அவர் இருக்கிறாரு. அவங்க பிடியிலேருந்து எங்களுக்கு மீட்டு கொடுங்க. ஜார்ஜ் பெர்னாண்டஸு படுக்கையாயிடுறாரு. படுக்கையானாலும் அந்த அம்மா வந்து அவரை பார்த்துக்கிறாங்க. ஏன்னா அவர் குடும்பத்தில் அப்போது அவங்க பிள்ளைக்கிட்ட அவர் வந்து அனுப்பலை. யார்? ஜார்ஜ் பெர்னாண்டஸோட வாழக்கூடிய அந்த பெண் ஐஏஎஸ். அப்படி தான் கிட்டத்தட்ட இவரும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான். யாருன்னா வந்து காஞ்சிராமும் அப்படி தான் வந்தார். அந்த அம்மா கடைசி வரைக்கும் அவங்களோட இதில் தான் அவர் இருக்கிறாரு. இப்படி ஒரு நடக்குது. எம்ஜிஆரும் வந்து பார்த்திங்கன்னா மனைவிகிட்ட இருந்தார தவிர கடைசி நேரத்தில் இவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாகிட்டு ராஜீவ்காந்தியோட நேரடி போன் தொடர்பு வந்துடுது. யாருக்கு? ஜெயலலிதாவுக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த அம்மாவே ஜெயலலிதாவே பெரிய புகாரவே கொடுக்குறாங்க. இங்கே வந்து இப்படி இருக்குது, இந்த அமைச்சர் ஊழல் பண்ணியிருக்காங்க, அந்த அமைச்சர் ஊழல் பண்ணியிருக்காங்க சொல்லி ஜெயலலிதாவே வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரைம் மினிஸ்டருக்கு லெட்டர். அப்போ வந்து ராஜீவ்காந்தி அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வந்து. ஸோ இதெல்லாம் நம்ம கடந்த காலத்தில் வந்து ஒரு தலைவராக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இப்படியான பெண் தொடர்பில் இருந்துட்டு வராங்க. அதாவது உதவிக்கு வர பெண்களோ அல்லது வந்து கட்சியில் இருக்கக்கூடிய வந்து சிலரும் கூட வந்துட்டுருக்குறாங்க. இன்னொரும் சொல்லிடுறேன் ஒரு உதாரணத்துக்கு. என்டி ராமாராவுக்கும் இந்த சிவபார்வதி அப்படி தான் வராங்க. அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை தான் எழுத வராங்க. அது அவங்க எழுதுறதுக்குள்ளே இவர் வந்து அவங்கள எழுதிடுறாரு. 2 பேரும் மாற்றி மாற்றி எழுதிட்டுருக்குறாங்க நைட்டும் பகலுமா. சந்திரபாபு நாயுடு கட்சி அவர் பேரில் எழுதிக்கிட்டார். ஏன்னா அவர் தான் வந்து அந்த கட்சியை வந்து இவர் இந்த கவனத்தில் இருக்கும்போது, இந்த கதை எழுதுகிற கவனத்தில் இருக்கும்போது அவர் தான் வந்து இந்த மாவட்ட செயலர் உட்பட மாநில நிர்வாகி உட்பட எம்எல்ஏக்களுக்கு சீட்டு வழங்குறது உட்பட எல்லா நிர்வாகமும் அவர் பார்த்துக்கிறார். மருமகன் எல்லாத்தையும் பார்த்துக்கிறான். எல்லாம் அவன் பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு நீ வா நம்ம எழுதலாம்னு சொல்லிட்டு அவர் எழுதிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கட்சியும் போயிடுது கைவிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு பெரிய எழுச்சி ஆகிட்டு சந்திரபாபு நாயுடு பக்கம் கட்சி போயிடுது. செருப்படி வாங்குறாரு என்டிஆர். இப்படி பெண்ணால் அழிந்த தலைவர்கள் இருக்கிறாங்க. எம்ஜிஆருக்கு சொல்லலாம் நீங்கள். எம்ஜிஆருக்கு ஒன்றுமே ஆகலையா சார்? அவர் வந்து கடைசியாக எம்ஜிஆர் இன்னொரு 5 ஆண்டு காலம் அவர் இருந்திருந்தார். அதில் அவர் வந்து போகிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஒரு 3 ஆண்டு காலம் வந்து அவர் செயல் எழுந்து தான் இருக்கிறார். அப்போ இருந்த அந்த அமைச்சர்கள்லாம் மூத்த அமைச்சர்கள்லாம் ஸ்ட்ராங்கானவங்க. அவங்கவுங்க அந்தந்த எப்படி ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு எப்படி எடப்பாடி வந்து இருந்தாரோ அந்த மாதிரி தான் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கிற அமைச்சர்கள்லாம் ஒரு பொம்மையாக வந்து எம்ஜிஆரை வச்சுட்டு அவங்கவுங்க அந்தந்த நிர்வாகத்தை பார்த்துக்கிட்டாங்க. எம்ஜிஆர் வந்து இப்படி கையை வந்து அது பின்னாடி இருந்து ஆட்டினாங்கன்னு கூட சொல்லுவாங்க. கையை இப்படி ஆட்டினார். இப்படி ஆட்டுற எம்ஜிஆர் இப்படி எப்படி இப்படி அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அதனால் வந்து பெண்ணால் அழிந்த தலைவர், அந்த பெண் வந்து ஆண்டாங்களா கிண்டாங்களான்றதுலாம் அப்புறம். மாயாவதி ஆண்டாங்க, ஜெயலலிதா ஆண்டாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பெண்ணால் வீழ்ந்த தலைவர்கள். காஞ்சிராம் முதலமைச்சர் ஆகலை, நல்லா புரிஞ்சுங்க. மாயாவதி ஆனாங்க. அதனால் எம்ஜிஆரை காட்டிலும் நல்லா கவனிக்கணும், எம்ஜிஆரை காட்டிலும் அதிகமான ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. அதை விட வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக பார்க்கப்பட்டாங்க ஜெயலலிதா. ஆனால் எம்ஜிஆர் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் அவருடைய படங்களை கூட பார்த்திங்கன்னா இவங்க இருட்டடி பண்ணாங்க. இதே ஜெயலலிதா அவரை விட வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமான. இல்லை, நீங்கள் சொல்கிற கதையில் 2 விஷயம் எனக்கு யோசனை இருக்குது. ஒன்று, என்டிஆர் கதை எடுத்தா ஆதவ் தான் இங்கே. இப்போ நீங்கள் கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த கேள்வி போனால் ஆதவ் தான். இப்போ அடுத்த கட்டம் நீங்கள் கேள்வி கேட்கணும்னா என்ன கேள்வி? எல்லாரும் உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் என்ன கேள்வி வரும்னா, இப்போ நீங்கள் என்ன முடிவே பண்ணிட்டீங்களா? இப்போ த்ரிஷா வந்து ஜெயலலிதாவா? பொறுத்துருங்க. காலம் இருக்குது சார், காலம் இருக்குது, பொறுத்துருங்க.
தமிழன் எல்லா காலத்திலும் இழிச்சா வேணவே இருந்துட மாட்டான். இது தமிழன் எல்லா காலத்திலும் அது ஒரு காலம். தமிழர் என்ற அந்த என்ன சொன்னால் அந்த சொல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே தயங்கின காலகட்டம் அது இருக்குது. ஏன்னா திராவிடம்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொன்னால் ஒரு ஆக்டோபஸ் வந்து தமிழை முழுங்கிருச்சு. திராவிடம்ன்ற ஒரு ஆக்டோபஸ் வந்து அந்த தமிழர்களை வந்து பார்த்தீங்கன்னா விழுங்கிருச்சு. இன்றைக்கி அப்படி கிடையாது. அதை அப்படியே குத்தி கிழிக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க. அதனால தான் இவன் பெரியார் படத்தை வந்து போட்டது எதுக்குன்னு தெரியுதுங்களா? பெரியார் படத்தை கூட இதெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணுறதுக்கு தான். இதெல்லாம் வந்து முற்போக்குங்க. நீங்கள் சொல்லுவீங்க என்னன்னு கேட்டால், சார் பெரியாரே சொன்னார் சார், கூத்தாடிக்கிட்ட நாட்டை கொடுத்தா கூத்தியாள்கிட்ட கொடுத்துருவான்னு சொல்லிட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அது கிடையாது. நார்மலைஸ் பண்ண உதவும்ல. ஏங்க இதெல்லாம் முற்போக்கு விஷயங்க. இதெல்லாம் முற்போக்கான விஷயங்க. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையிலேருந்து இன்னொரு வாழ்க்கை போகக்கூடாதா? ஒரு தாவேகா நிர்வாகி ஒரு பெண் தொண்டர் வீட்டில் உள்ள நுழைந்தார், மாவட்ட செயலர். ஆமாம், அவங்க எதுவுமே பண்ணலையே. இவங்க நீக்கலையே. ஏன்னா என்ன பெரிய பண்ணிட்டான்? நம்ம தலைவர் பண்ணாதியா பண்ணிட்டான். யோ என்னையா அப்படின்னு கேட்டேன். தலைவா, நாமக்கல்லில் வந்து ஒரு மாவட்ட செயலர் வந்து ஒரு தொண்டர் ஒரு தொண்டி வீட்டில் உள்ள நுழைஞ்சி ஒரு தொண்டி வீட்டில் நுழைஞ்சிட்டான். இல்லை இப்படி சொல்லியிருப்பானுங்க, ஒரு மாவட்ட செயலர் வந்து தொண்டியில் நுழைஞ்சிட்டான் அப்படி கூட சொல்லியிருப்பானுங்க. இவனுங்க தானே சார் நண்பின்றானுங்க அப்படின்னா. என்னையா தப்பு? யார்? விஜய் சொல்லியிருப்பான். யோ என்னையா தப்பு? அதெல்லாம் கண்டுங்காதீங்க, அதெல்லாம் பர்சனல்லையா? அதெல்லாம் யோ மாதிரிங்க என்ன பேசிடுங்க, அதெல்லாம் பர்சனல். அதெல்லாம் என்ன பெரிய இது? எவனை பார்த்தலாம் என் பைத்தியக்காரன் எவனோ வந்து உட்காந்து வந்து தனி மனித ஒழுக்கம் மயிர் ஒழுக்கம் சொல்லுவேன். இதெல்லாம் சகஜம். எங்கே நடக்கலாம் இது மாதிரி? எல்லா இடத்துலையும் நடக்குது. இதெல்லாம் சகஜமான விஷயம். அரசியலில் இதெல்லாம் சகஜம். என்ன பெரிய அரசியலே ஒரு சாக்கடை. என்ன பெருசாக என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான்? நான் ஒரே ஒரு பெண் தொண்டி வீட்டில் நுழைஞ்சிட்டான், அது பெரிய தப்பா? ஒன்னே ஒன்று தானே, விட்டு தரலைங்க. இது அப்படியே அந்த அட்ரஸை வாங்கியா, இது அப்படியே அந்த அட்ரஸை வாங்கியா. சரிங்க சார். இப்போ சங்கீதா அந்த தொண்டியோட அட்ரஸை கொஞ்சம் வாங்கியா. கேவலமாக இருக்கானுங்க சார். அந்த மாதிரி அரசியல் எவ்வளோ கேவலமாகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ சங்கீதா என்ன சார் செய்ய போகிறாங்க? இப்போ பெட்ட வெளியா சார் நீ என்ன சொல்றது, நான் வரேன் பாரு அப்படின்னு வந்து ஒன்றுமே செய்ய முடியாது சார். ஒரு கட்டத்தில் வந்து விஎன் ஜானகி வந்து அசிங்கப்படுறாங்க சார். நீங்கள் வரலாறுலாம் உங்களுக்கு தெரியல சார். நிறையா இந்த 2K கிட்ஸ்லாம் தெரியும், உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு சரிங்களா? நானே அந்த காலகட்டத்தில் சின்ன பையன். விஎன் ஜானகி ஒரு கட்டத்தில் அசிங்கப்படுறாங்க சார். ஜெயலலிதா தலைமையில் 28 எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க சார். அவங்க ஒரே ஒரு இடத்துல ஜெயிக்கிறாங்க சார். பின்னாடி போனவங்க அத்தனை பேரும் தோத்துடுறான். ஜெயலலிதா 28 சீட்டு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்ல போகிறேன்? இல்லை என்னடா சொல்லுவீங்க? அண்ணாதிமுக தொண்டனுக்கு இவ்வளோ கேவலமாக இருக்காங்க. யோ கட்டின பொண்டாட்டியா இது? புசியானது. அவங்க சொன்னாங்க, நான் எங்கள் வீட்டுக்காருக்கு நான் மோர் ஊற்றுனேன், குழம்பு ஊற்றுனேன், ரசம் ஊற்றுனேன், அது ஊற்றுனேன், இதை ஊற்றுனேன், எல்லாம் ஊற்றுனேன். ஆனால் எனக்கு எவனுமே ஓட்டு போடவே இல்லை. ஆனால் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டானுங்க. ஏன்னா அன்னைக்கு ஜெயலலிதா அப்படி இருந்தாங்க. மறைக்கலாம் கூடாது, பேசிடணும். இறக்கும் போது அவங்க அம்மா தோட்டத்தில் இருந்தாங்க. நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. சத்தியமான உண்மை. அவங்க எல்லாருக்கும் அந்த ஒரு அம்மா தோட்டத்தை அடைஞ்சது உண்மை. ஆனால் அவங்க அரசியலில் நுழையும் போது அவங்க எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அழகு கவர்ச்சி இதெல்லாம் பார்த்து இந்த மக்கள் வந்து என்ன செஞ்சுன்னா, அட பொண்டாட்டியாது கிண்டாட்டி யாருக்கு தெரியும்? எது ஜானகியாது கீனகியாது போடுறாங்கன்னு சொல்லி போட்டாங்க. ஒரு டீ கடையில் முதல் தடவையாக ரேடியோவில் நான் கேட்குறேன் சார். ஒரு டீ கடையில் கேட்குறேன். அப்போ வந்து நான் சின்ன பையன். அப்போ தான் வந்து நான் வந்து ஏதோ ஒரு கடை ஏதோ போகிறேன், ஒரு எக்ஸாம் எதுக்கோ போகிறேன், எக்ஸாம் எழுதாமல் போகிறேன். ஒரு டீ கடையில் சொல்கிறாங்க சார், மாண்புமிகு முதல் இன்று செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு முதலமைச்சராக பதவியேற்பு நிகழ்ச்சி ஆளுநர் தலைமையில் நடக்குது அப்படின்னு ஒரு செய்தி. நான் வந்து ஏதோ ஒரு எக்ஸாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் அந்த டைமில். அப்போ வந்து ரேடியோவில் சொல்கிறாங்க என்னென்னு கேட்டால், இன்றைக்கி வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களை வந்து எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் தான், எப்படா இது நடந்துச்சு? கரெக்டாக இவங்க எலெக்ஷன் அந்த நேரத்தில் வந்து ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டது, அந்த 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 டைமில் அந்த தேர்தலுக்கு
ஸோ இப்படி வந்து அனுதாப் ஓட்டு வந்து மெஜாரிட்டி ஓட்டில் நின்று ஜெயிச்சாங்க. ஆனால் அந்த ஒரு கேள்வி இவங்கெல்லாம் முதலமைச்சரா அப்படின்னு ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் அதே வந்து அவங்க இறக்கும் போது நான் நினச்சி பார்க்குறேன், அதே அந்த டெத்துக்கு நம்ம வந்து பயணப்படும் போது இப்படி ஒரு ஆளுமையாக மாறுவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்க கண்டிப்பா. அதனால் நீங்கள் இதெல்லாம் சொல்கிறதுனால நீங்கள் வந்து த்ரீஷா நீங்கள் த்ரீஷாவுக்கு அந்த வாய்ப்பு முதல்ல இவனுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. இல்லை காரணம் என்னென்னா தமிழர்கள் விழித்து கொண்டார்கள். அதனால் இந்த ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லிடுறேன் இந்த இடத்துல. விஜய் எல்லாத்தையும் எழுந்து சினிமா வாய்ப்புன்றது முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இது சினிமா சாப்டர் முடிஞ்சிச்சு. விஜய் அரசியல் வந்து இப்படி ஊசலாட்டம் இருக்குது இல்லையா, அதையும் இழந்து இவன் வந்து சொத்துக்களையும் இழந்து நடு ரோட்டில் நிற்பான். பொறுத்து இருந்து பாருங்கள். தொடர்ந்து பேசும் சார். விஜய் எம்ஜிஆர் வாரிசா இல்லை ஜெயலலிதா நிழலா த்ரிஷா? மக்கள் காலம் பதில் சொல்லும். இப்படி சொல்லுங்க, விஜய் வந்து எம்ஜிஆர் வாரிசா, த்ரிஷா ஜெயலலிதா வாரிசா, அப்படிதான் நீங்கள் சொல்லணும். தொடர்ந்து பேசும் சார். மிக்க நன்றி. நன்றி சார்.